மறுத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூ மறுத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி ஓடிவா கண்ணா பொது நாடகம் அரங்கீரிடும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா பூ மறுத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி கூடவா கண்ணா பொது சரி ரைட். இப்பதான் வந்தீங்களா அப்புறமா வந்தீங்களா? ஆஹா ஆஹா வாடி 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 ஆனந்தி. இப்பதான் வந்தீங்களா அப்பதைய வந்தீங்களா? இப்பதான் வந்தீங்களா அப்பதைய வந்தீங்களா? சொல்லுங்க மருமகனே பாண்டி மருமகனே சொல்லுங்க மருமகனே. இப்பதான் வந்தீங்களா நேத்தே வந்தீங்களா? இப்பதான் வந்தீங்களா நேத்தே வந்தீங்களா? சொல்லுங்க மாமியாரே ஏ மாமியாரே சொல்லுங்க மாமியாரே. மாமியாரே சேல வந்துட போகுது. டீ தண்ணி போடணுமா காபி தண்ணி? கரண்ட் அடிச்சு செத்துறாத மாமி. ஐயா லேசா எருத்துல தண்ணி ஊத்திருங்க. எருத்து டீ தண்ணி போடட்டுமா காபி தண்ணி போடட்டுமா? டீ தண்ணி போடட்டுமா காபி தண்ணி போடட்டுமா? சொல்லுங்க மருமகனே ஏ மருமகனே சொல்லுங்க மருமகனே. புளிச்ச தண்ணி போதும் மாமி ஏ மாமியாரே புளிச்ச தண்ணி போதும் மாமி. பாரு இடுப்ப பாரு குளுக்குதடா. பொம்பளை மட்டும் தான் நானே கட்டிடுவேன்.
பட்டு வேட்டி எடுக்கட்டுமா பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா வேட்டி எடுக்கட்டுமா பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா பட்டு வேட்டி எடுக்கட்டுமா பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே பட்டு வேட்டி வேணாம் மாமி பேண்ட் சட்டை வேணாம் மாமி உங்க கோமணம் போதும் மாமி என் மாமியாரே கோமணம் போதும் மாமி ஏ ஏ ஏ ஏ ஏ நீ என்னம்மா அழகு எப்படி ஆனந்தி எப்படி சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே சோளச்சோறு வேணாம் மாமி கம்மஞ்சோறு வேணாம் மாமி புளிச்சோறு போதும் மாமி ஏன் மாமியாரே புளிச்சோறு போதும் மாமி மசம் அப்படியே உரிச்சு வச்ச மசம் மாதிரி கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே கறி குழம்பு வேணாம் மாமி குழம்பு வேணாம் மாமி உங்க பூண்டு குழம்பு போதும் மாமி ஏ மாமியாரே பூண்டு குழம்பு போதும் மாமி இவன் என்னடா குத்தாட்டம்லாம் போடுறா வீட்டுல வச்சுக்கிருவோமா காட்டுக்குள்ள வச்சுக்கிருவோமா தா 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 தா. வேணாம் மாமி வீட்டுல வச்சுக்கிருவோமா காட்டுக்குள்ள வச்சுக்கிருவோமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே வீட்டுக்குள்ள வேணாம் மாமி காட்டுக்குள்ள வேணாம் மாமி மேடைக்கு பின்னாடி கொஞ்சம் குனிஞ்சுக்கிட்டு நின்னுங்க மாமி ஏ மாமியாரே, என்னை ஏன் அப்படிலாம் பாட சொல்றீங்க இந்தா, இந்தா, ஏய். போதுமுங்க என்ன ஆடுனாலும் அதே சம்பளம் தான் ஆமா அதிகமாக உழைக்கக்கூடாது நீங்க தான் ஆடுறீங்க உங்களுக்கு ஆட மாட்டேங்குது எனக்கு ஆடாது கயத்தை போட்டு கட்டிட்டு அப்படியா என்னத்தை சொல்ல உனக்கு பகுமான ஏறிக்கிட்டு அடிக்குது பெட்டிக்கார எடுபட்டவளை ஆமா மாமி உங்களை பார்த்தோன்னு அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கா ஆமா மாமி நம்பி ஏமாந்து போயிடாதீங்க ஏன் மாமி எப்படி சொல்றீங்க 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை ஏன் எதனால இப்படி சொல்றீங்க உன் பேண்ட்டுக்குள்ளே என்ன கிடக்கோ அதுதான் இங்கேயும் கிடக்கு 2 பேரும் கத்தி சண்டை தான் போட வேண்டும் நோ ஆனால் உண்மையிலேயே இந்த நாடகத்தில் ஆம்பளை ஆளுக என்ன வேஷம்னாலும் போட்டுடலாம் ஆமாம் வீரத்தேவனை வரலாம் ஆமாம் எல்லா வேஷமும் போடலாம் அப்பா வரலாம் தம்பியாக வரலாம் கோமாளியாக வரலாம் ஆனால் இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம் ஏன் மாமி எனக்கு தானடா அந்த வேதனை தெரியும் ஒரு வக்கட்டு பந்தை வச்சா ஒரு வக்கட்டு எவ்வுது ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல் அமுக்குனா 4 கொக்கி மசரும் பட்டார்னு விடுங்குது சரி ஊக்க குத்திட்டு வந்தோம்னா ஊக்கு ஆடும்போது புடிங்கிட்டு கவட்டில் ஊற்றி போடுது அதுக்கு புண்ணு ஆத்துறதுக்கு 22 நாள் ஆகுது எவ்வளோ வேதனைப்பட்டு எதற்காக ஆமா எல்லாம் அந்த ஒருச்சம் வயிற்றுக்காக தான் ஆமா மாமி ஆண்டவன் படைச்ச வயிறு இப்படியெல்லாம் ஆளை மாற்றுது ஆனால் உண்மையிலேயே இங்கே பெட்டிக்காரே சொல்லுங்க மாமி சேலை அங்கே நோண்டாதீங்க இதுதானடா இறங்கிக்கிட்டே போகுது ஆமா ஆனால் எவ்வளோ சிரமம் சும்மாக்கா விளையாட்டுக்கு இங்க உள்ள அது என்ன நீடா இப்படி லொப்பையா இருக்கேங்குது யாரு? ஏக்கா, ஆம்பளை போய் நான் என்னக்கா பண்ண முடியும் ஏக்கா நீ வேற ஆஹா அவ பேசாம நீயாது வா டான்ஸுக்கார பிள்ளை சொல்லுதா ஆமா என்னை நீங்கள் பார்க்குறீங்கன்னு ஆமா பார்க்காதீங்க எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஆமா லேசா இருக்கும்ல ஏன் சொல்கிறேன் திகழ்களே ஏன் எதனால ஆனால் உண்மையிலேங்க இந்த வேஷம் போட்டு வெளியில் வந்து நிற்கல எல்லாரும் பார்த்துக்கிட்டு ஆசையாக இருக்குது நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறீங்க ஆமா
உள்ள நான் படுற சித்திரவதை எனக்கு தான் தெரியும். ஏன் மாமி உள்ள என்ன பண்ணுது? மை செட்டு பாரதி மை செட்டு மிகவும் பேர் போன ஒரு செட்டு. ஆமாம் ஆமாம், இன்ன வரைக்கும் வந்து அவங்க செட்டுன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க செட்டை குறை சொல்ல முடியாது. ஆமாம். அந்த அளவுக்கு ஒரு பேரான ஒரு மை செட்டு. ஏகப்பட்ட பணச்செலவு பொருள் செலவுலாம் செய்து சாமான் செட்டுலாம் நிறையா வச்சுருக்காங்க. ஆமாம். அப்படி ஒரு பெரிய செட்டு. அப்படி பெரிய செட்டுக்காரில் மைக்கில் நம்ம வந்து பாடுறோம் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன இத்தனை லைட்டை எதுக்கு கட்டுனாருன்னு எனக்கு எரிச்ச மசிராக இருக்குது. ஏன் மாமி அந்த லைட்டு உங்களை என்ன பண்ணுது? ஒன்றுக்கு 5 லைட்டு அதிக பவராக கட்டி வச்சுட்டாரு. ஆமாம். 6 லைட்டை கட்டினதுக்கும் நான் உள்ள 3 துண்டை வச்சதுக்கும் எனக்கு எரிச்ச மசிராத்தியம் இருக்குது. என்னத்த சொல்ல ஆண்டவா ஆண்டவா. ஆனால் உண்மையிலேயே எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கும்? மாமி என்னங்க பசிக்குது மாமி. பசிக்குதாப்பா? வாயை துற. நீ விடிய விடிய உறிஞ்சாலும் ரத்தம் கூட வராது. மாமி வத்து மாடா போயிட்டு. ஏன் மாமி அப்படி சொல்கிறீங்க? ஏன் கேட்குற? ஆனால் வெட்டிக்கார வேலை உனக்கு ரொம்ப திமிரு இருக்கு. என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க. நான் மோசமான பொம்பளை. ஆமாம். என்னன்னு எடுத்து போட்டேன்னா நீயே அரண்டு போவ. பழைய துணியத்தை உள்ளே வச்சுருக்கேன். ஆமாம். ஆமாம், ஆனால் எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கப்படாதுங்க. ஏன் மாமி? ரொம்ப சிரமமுங்க. பிறந்ததுலேருந்து 20 வருஷமா நான் வயசுக்கே வரல. மாமி என்னங்க? இந்தாங்க குச்சி எடுத்து எடுவட்ட வை என்னமோ செய்ய பார்க்க. குச்சியை வச்சு வேணா குத்துங்க மாமி. குச்சியை வச்சு குத்துனா எத்தனை தையல் போடுறது? இன்னும் வேணாம். ஆமாம். எப்படியோ வயசுக்கு வந்துட்டேன். சரி. என் தோழி மாவை கூப்பிடுவோமா? ஆமாம் கூப்பிடுங்க. ஆமாம், நீங்கள் கண்டுபிடிச்சாவும் போகணும்ல. அதனால அடியே தொல்லிமா ஒடியாடி அடியே 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 தொல்லிமா. என்னம்மா? அப்பா வந்தாரா? அப்பா கூப்பிட்டாரு. அப்பா உன்னையும் கூப்பிட்டாரா? என்னைய வந்து எதுக்கு கூப்பிட்டாரு தெரியுமா? எதுக்குடி? காவலுக்கு போக சொல்றதுக்காண்டி கூப்பிட்டாரு. அதுக்கு கூப்பிட்டாரா? உன்னைய எதுக்கு கூப்பிட்டாரு? என்னையும் முந்தா நாத்து கூப்பிட்டாரு. முந்தா நாத்து கூப்பிட்டாரு. முந்தா நாள் முந்தா நேத்திக்கு. முந்தா நேத்திக்கு எதுக்கு கூப்பிட்டாரு? கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை? வர வர நரம்பு தளர்ச்சி மாதிரி இருக்கு, யாருக்கு? மாத்திரை எங்கிட்டும் கிடைச்சா வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. யாருக்குடி? அப்பா தான். என்ன மாத்திராத? அவர் கைகால்லாம் வயசாகி போனதுனால கைகால்லாம் இழுக்குதான். ஓ, இழுக்காம இருக்கிறதுக்கு. ஆமாடி. அதை போட்டுதான் இழுக்குதான். அடியே நான் அழகா இருக்கேன் அடி. நீ ரொம்ப அழகா இருக்க. சத்தியமா? சத்தியமாலுமே அழகா இருக்க. ஏண்டி? என் அழக நீதான் மெச்சுக்க. அழகா இருந்து என்ன செய்ய? ஏன், என்ன காரணம்? அழக படைச்ச ஆண்டவன் என்ன பண்ணிட்டான்? அழக படைச்ச ஆண்டவன் என்ன பண்ணிட்டான் சொல்லு. எனக்கு முட்டுக்கான உலகத்தானடி படைக்க விட்டுட்டான். ஆனா படைச்சிருந்தான்னு வையி. உண்மையாலுமே சொல்றேன்டி. என்னடி? நீ ரொம்ப பேரழகியா இருக்க. படைச்சிருந்தானே நான் அவன் வீட்லயே கிடந்திருப்பேன். அந்த அந்த லொப்ப அந்த பையன் ஒரு அது மாதிரியா அலையுது. உனக்கு தனியாகனே போயிடாத. போகவே மாட்டேன். ஆனா தனியா போறதுக்கு சிரமமா தாண்டி இருக்கு. ஏண்டி? பப்புன் டான்ஸ் முடிஞ்சு 12:30 12:45 நம்ம உள்ள போயிடுறோம். ஆமா. உள்ள போயிடுற நேரம் ஒண்ணுக்கு வர மாட்டேங்குது. ஒண்ணுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி பொம்பளை வயசுக்கு ரெடியான நேரம் தான் இந்த ஒண்ணு வருது பாரு. இலை எடுவட்ட வலை விளக்கமாறு பிஞ்சு போகும், ஒழுக்கமா ஓடிடு. ஆமா. ஆனா இந்த தாளக்காரை ரொம்ப மோசமான வண்டி. ரொம்ப மோசமானவன் தான். பொம்பளை வந்தாலும் விட மாட்டேன். இவ்வளவு அழகா இருக்கி. ஆமாடி. என்ன முகத்துக்கு என்ன போடுற? முகத்துக்கு மை செட்டுக்காரு மோத்திரத்தை வாங்கி தைக்கிறேன். சீ, பவரானதுரி நல்லா இருக்கும். நீ ஒரு நாள் வாங்கி தைச்சு. ஐயோ எனக்கு வேணாம். ஏண்டி? அந்த இருக்கார்ல எங்க மாமா, அவர்தான். அவர் உங்க மாமாவா? அவர் தான் மாமா. எதற்காக அவர் எனக்கு மாமா? எதற்காக மாமா? நான் கொடுப்பேனா என்னுடைய சாமா? ஏண்டி அப்படி சொல்றவா? அடி பொம்பளை பிள்ளையாட்ட ஒழுங்கா பேசிடி. அடக்க ஒடக்கமா இரு. அடக்கம் ஒடுக்கம்னா சுடுகாட்டில் போய் பாரு. நான் அந்த அடக்கத்தையும் ஒடுக்கத்தையும் சொல்லல. அது எல்லாரும் ஒரு நாளைக்கு போறதுதான். சரி. அது கடவுளா பார்த்து கூப்பிடுறேன்னு போய்க்கலாம். நம்மளா போக வேண்டாம். ஆமாடி. நான் சொல்றது இந்த அடக்க ஒடக்கம். இந்த அடக்க ஒடுக்கம். இது என்ன காரணம்னு கேளு. என்ன காரணம்? வெறும் 350 ரூபா தான் செலவு. 350 ரூபாயா? நேரம் மாட்டுத்தாவணி ஆஹா, இந்த புடவை எங்க வாங்கின?